திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சித்தநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் ஐயா பாடினதுதான் 149வது பதிகம். திரு நரையூர் சித்தீச்சரம், திருமுறை 2, 87வது திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். நேரியன்னாகும் அல்லன் ஒரு பாலுமேனி அறியான் முன்னாய ஒளியான் நீரியல் காலும் ஆகி நிறைவானுமாகி ஒரு தீயுமாய நிமலன் ஊரியல் பிச்சை பேணி உலகங்கள் ஏத்த நல்க உண்டு பண்டு சுடரை நாரியோர் பாகமாக நடமாடவல்ல நரையூரின் நம்பன் அவனே. அருமையான பதியம். இந்த பதியம் பெரிய பதியம். நிறைய விஷயங்கள் ஐயா உள்ளடக்கி பாடியிருக்காங்க. என்னன்னா, நேரியன் ஆகும் அல்லன், அவன் நுண்ணியன் காண்க, நுண்ணியன். ஆனால் பேரண்டத்துக்கும் அப்பாலாம் இருக்கார். அப்போ ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா தோன்றியும் அருள் செய்கிறாரு, தொன்றா பெருமையனாகவும் இருக்கார். அது மாதிரி நுண்ணியனாகவும் இருக்கார், பருமாவும் இருக்கார். அப்படிப்பட்ட பெருமான் ஒருபாலும் மேனி அறியான் முன் ஆய ஒளியான் நாராயணரை ஒரு பாகம் கொண்டார் போலும். அறினா நான் திருமாலை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டவர். நீர், காற்று, வானமு, தீ, இப்படியெல்லாம் பஞ்சபூதமான நிமலன், விமலன், அமரன், மும்மலம் இல்லாதவர். ஊரியல் ஊரா பிச்சை எடுத்து கொண்டு சென்று அவனுடைய ஆணவத்தை எல்லாம் வாங்கி உலகங்கள்லாம் வழிபடக்கூடிய ஏத்தன் என்ற நன்மையே செய்வோன் சங்கரன். அப்படி செய்யக்கூடியவர். பண்டுனா முன்னு சுடுகாட்டிலே உமையோடு, நாரினா உமையை ஒரு பாகமாக கொண்டு நடமாட வல்ல, சுடுகாட்டிலே உமையோடு சேர்ந்து அருமையான டான்ஸ் பண்றார் சுவாமி. அப்படிப்பட்ட பெருமான் நரையூரில் நம்பன் அவனே. அப்படிப்பட்ட பெருமான் தான் இடமயில் அணை சாயல் மடமங்கை உமை, அதாவது மயில் போன்ற சாயலுடைய உமையை தன் கை எதிர் நாணி பூனை, அப்படியே கையில் என்ன பண்றாரு, பாம்பு அப்படியே நானா பொருத்தி அது மேரு மலை வரையில் கடும் அம்பு கோத்து நல்ல அந்த தீச்சரத்தை வைத்து எயில் செற்று வந்து அமரருக்கு அளித்த தலைவன். இந்த முப்புறத்தை எரிச்சிட்டார் சாமி. அமரர்களுக்கெல்லாம் வாழ்வளித்தார். அப்படிப்பட்ட தலைவன் சிவபெருமான். மடமயில் ஊர்தி தாதை, அல்ல மயில் மேல வரக்கூடிய முருகனுடைய அப்பா. எல்லாருக்கும் அப்பா அவர். என்ன, நம் முருகன் நமக்கு அன்னை. என நின்று தொண்டர் மனம் நின்ற மைந்தன் இளைஞன். அப்படிப்பட்ட தொண்டர்களுடைய மனதிலே எப்போதும் நிலைத்து நிற்கக்கூடிய இளைஞன். அவர் மறுவும் அவர் விரும்பும் நடமயில் ஆள நல்ல நல்ல நடம் பயிலக்கூடிய மயில்களும் நீடு குயில் கூவு சோலை. அப்படிப்பட்ட சோலை, மயிலும் குயிலும் நிறைந்த சோலை நரையூரின் நம்பனவனே. நமக்கு நம்பிக்கைக்குரிய பெருமான் அவர்தான். சூடகம் முன் கை மங்கை ஒரு பாகமாக. சூடகம்னா வளையல், அந்த அம்மா முன்கையில போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட உமையை ஒரு பாகமாக அருள் காரணங்கள் வருவான் ஈடு அகமான நோக்கி இடு பிச்சை கொண்டு படு பிச்சை என்று பரவ. அது என்ன காரணம்னா, அவனுடைய அருள் வெளிப்படுவதற்குத்தான் சுவாமி ஒவ்வொரு இடமா பிச்சை ஏற்றி வரார். அவர் வாங்க வரல, கொடுக்க வரார். முளப்பண்டாரம் வழங்குகின்றான், முந்தி சென்று கொணர்மீன் வாங்கிக்கோங்க. தோடக மாய் ஒரு காதும் ஒரு காது இலங்கு குலை. ஒரு காதிலே தோடு, ஒரு காதிலே குலை. அதாவது உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய தத்துவம். தாள வேள உரியன், அந்த யானையினுடைய தோலை உரித்தார். நடமாக ஆடி மடவார்கள் பாடும் இளம் பெண்களை எல்லாம் நல்லாக நாடகமாக நல்ல அழகா ஆட்டும் பாட்டுமா இருக்கக்கூடிய நரையூர் நம்பன் அவனே. சாயல் நல்மாதோர் பாகன்
விதி யாய ஜோதி கதியாக நின்ற கடவுள். அந்த எல்லாருக்கும் வாழ்க்கையை முடிக்கிறதும் சரி தொடக்கிறதும் சரி ஒரு சுவாமி தான். அந்த வினையை விதியாய அந்த விதிங்கிறத ஒரு கால எல்லையில கதியாக வைக்கக்கூடிய அந்த ஊழை அவங்க செய்த ஊழ் அதை வச்சு நிறைச்சி அதை எப்போ முடிக்கணும் எப்போ தொடங்கணும் எல்லாம் செய்கிற நல்ல மயில் சாயலோடைய அந்த உமையோர் பாகன். அப்படிப்பட்ட ஆயகம் என்னுள் வந்த என் மனசுக்குள்ள யாருக்குமே தெரியாம வந்துட்டார். அருளாய செல்வன், அப்படியே அருளை வழங்கக்கூடிய செல்வன். இருளாய கண்டன் நீலகண்டன், அந்த இருள் கரிய விஷம் உண்ட கண்டன். அவனிதாயன நின்றுகந்த தலைவன், நல்ல பூமியில் கூடிய எல்லாரும் இறைவனை ஏற்றக்கூடிய தலைவன். விரும்பும் மலையின் கண் தொழுவார். அப்படிப்பட்ட இரவு அந்த ஒவ்வொருத்தரும் இறைவனை அந்தந்த காலங்களில் தொழக்கூடிய பெருமான். நாயகன் என்று இறைஞ்சி நீதாம்பா உலகுக்கே தலைவன் என்று வழிபட்டு மறையோர்கள் பேணும் நரையூரில் நம்பனவனே. நல்ல மறையோர்களும் அந்தணர்களும் வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரியர்களும் சிந்தனை பெற்ற சிவ அடியார்களும் சென்று வணங்கக்கூடிய நரையூர் நம்பன் அவனே. நெதிபடு மெய்யம் ஐயன், நிதி தான் நிதியின் மாறு, அதான் என் வாழ்முதலாகிய பொருளே, வைப்பு நம்முடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டே அவர் தான். அப்படிப்பட்ட ஐயன் நிறை சோலை சுற்றி எங்கெல்லாம் சோலைகள்லாம் சூழ்ந்து நிறைவான சோலைகள் சூழ்ந்து நீங்கள் அம்பலத்தின் நடுவே யாராலையும் அந்த அம்பலத்தில் அந்தரத்தில் அழ முடியுமானா முடியவே முடியாது. சுவாமி ஒருத்தரால் தான் அம்பலத்திலே நடுவே அதிர்பட நிலமெங்கும் அதிர்ந்த செய்ய மலையிடை ஆனை ஏறி வழியே வருவான் எதிரே. அப்படி பாடாரில் சுந்தரர் தான் என்னை முன்படைத்தான், அது மாதிரி நிலம் அதிர அப்படி வராரு. அப்படிப்பட்ட அதிர்பட ஆடவல்ல அமரருக்கு ஒருத்தன், அதான் ஒருவன் என்னும் ஒருவன். எமர் சுற்றமாய இறைவன், அவரு எங்களை போன்ற சிவனடியார்களுக்கெல்லாம் அவன் தான்பா சுற்றம். தன்னை மட்டும் இல்லை, தன்னை சார்ந்த அத்தனை சிவநெறி செல்வர்களுக்கும் சேர்த்து தனக்கு இறைவன் சுற்றம்ன்றார். மதிபடு சென்னி நிலா அணிந்த திருச்சடை, மண்ணு சடை தாழ நிலை பெற்ற அந்த திருச்சடை கீழவர்களும் தாழ விட ஏறி இடவம் களையப்பெருமேலை ஏறி இல் வழிகொள்வான் வீடு வீடாக போய் பிச்சேற்றி வாழக்கூடிய பெருமான். நதிபட உந்தி அப்படியே பாருங்க நதி என்ன பண்றாங்க, ஆறு அப்படியே மீனெல்லாம் அடிச்சுட்டு வயல் வாழை பாயும். அது வயல்ல நீரோடு சேர்ந்து மீனும் சேர்ந்து அதுல பாயுமா வயல்ல. அப்படிப்பட்ட வளமான நரையூரின் நம்பனவனே. கணிகை ஓர் சென்னி மண்ணு, கணிகைனா இங்க கங்கையை குறிக்குது. இப்ப கணிகை பேர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இங்க பெரியபாளையம் போற வழியில். அது பார்த்தீங்கன்னா இந்த கங்கை கங்கை நதி தங்கும் இடம், கங்கை புனித நீர் நிறைந்த இடம். கணிகை ஓர் சென்னி திருச்சடையிலே நிலைத்திருந்து மது வன்னி, நல்ல தேன் நிறைந்த அந்த வன்னி கொன்றை மலர் துன்று, மலரில் நெருங்கி செஞ்சடையில் வைத்திருக்கிற பெருமான். பனிகையின் முன்னிலங்கு வரு வேடம் மண்ணு பலவாகி நின்ற பரமன். அது அப்படியே வழிபடும், அந்த வழிபடுறதுக்கு வர்றதுக்கு முந்தையே அது அவரவருடைய வினைக்கேற்பையும் அது உயிரின் தன்மைக்கேற்க வெளிப்படக்கூடிய பெருமான். அதான் எல்லா இடங்களையும் சிவம்தான் இருக்கு. அது எந்த மாதிரியான உருவத்தை நம்ம வழிபடுறோமோ அந்த உருவமாகவே நிற்பார். யாதொரு தெய்வம் வேண்டின் அவ்வுருவாய் வருவது மாதோர் பாகனார் தான், இதான் அதற்கு பொருள். அப்படியே என்ன மாதிரி உருவாய் நினைச்சாலும், யாரை இறைவன் நினைச்சாலும் அவ்வுருவாய் அருள் செய்யக்கூடியவர் சிவபெருமான். அதுதான் சொல்றார், இலங்கு வருவேடம் மண்ணு பலவாகி நின்ற பரம், பல பல வேடமாகி பரடாரி பாகர், பல பல வேடமாகும் பரநாரி. அந்த மாதிரி அவர் ஒன்று ரெண்டு இல்லை, அவர் அப்படிங்கிறதுக்குள்ள தோற்றம். பரமசிவன் காட்சி 10 நொடி அப்படி அருளை வர்ற மாதிரி அப்படியே டக்குன்னு போயிடும். மின்சாரத்தில் கை வச்ச மாதிரி தான். அப்படியே 1 நிமிஷம் தெரியாத ஆனந்தத்தில் அப்படியே இடையறாத அன்பு அதே சிவத்தை கொடுத்துரும். அப்புறம் பலவாகி நின்ற பரமன் ஏரோன்
அணுகிய வேத ஓசை அகல் அங்கம் ஆறின். நல்ல ஆரங்கமும் நால்வேதமும் சுவாமி வேத ஓசை அப்படியே தேடி வந்த அத்தனை அடியார்களுக்கும் அந்த வேதமும் ஆரங்கமும் ஆக்கி பொருளான ஆதி அருளாளன் சனகாதி முனிவர்களுக்கு அருள் செய்தார் இல்லையா. அதனால ஆதி அருளாள் எல்லாருக்கும் முன்னே அருள் செய்யக்கூடிய பெருமான் ஆதிநாயகன். நணுகிய தொண்டர் கூடி மலர் தூவி ஏத்து நரையூர் நம்பன் அவனே. நல்லா நெருங்கி தொண்டர்களெல்லாம் கூடி மலர்களை எல்லாம் தூவி துதித்து வழிபடக்கூடிய நரையூரில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய அப்பன் இவனே. ஒளிர் தரு மேனி, அப்படியே ஒளி தருகின்ற மேனி, அப்படியே பார்த்தீங்கன்னா பொன்னார் மேனியனா இருப்பார். உரு எங்கும் அங்கம் அவை ஆற ஆடல் அரவம், அப்படியே மார்பிலெல்லாம் அப்படியே பாம்பும் அப்படியே கிடக்குமா, அப்படியே அப்படிப்பட்ட ஒரு ஆடல், அதுவும் சேர்ந்து ஆடும். மெளிர் தரு கை இலங்க அனல் ஏந்தி ஆடும். ஒரு கையில் அந்த பரசு இது வச்சிருக்கார். இன்னொரு பக்கம் கனல், அந்த அனல் ஏந்தி வரார் ஆடும். வீர்தன் விளையாட்டு திருவிளையாட்டுடையவர். விடம் கொள்மிடரன் நஞ்சுண்ட கண்டன். துளி தரு சோலை, நல்ல தேன் துளி நிறைந்த மலர்கள் நிறைந்த சோலை. ஆலை தொழில் மேவ, கரும்பு ஆலைகள் எல்லாம் நிறைந்த தொழில்கள் எங்கும் நிறைந்திருக்க. வேதம் எழிலார வென்றி அருளும், வென்றின வெற்றி, வேதங்க விற்பனர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக ஓதக்கூடிய அருள் செய்யக்கூடிய வெற்றி தரக்கூடிய பெருமான். நளிர் மதி சேரும் மாடம் மடவார்களாரும் நரையூர் நம்பன் அவனே. நளிர்னா குளிர், நல்ல குளிர்ச்சியான நிலவை வைத்திருக்கு, நிலவுகள் முட்டக்கூடிய வீடுகள் நிறைந்த, அங்கு நல்ல அருமையான பெண்களை எல்லாம் இருந்து வழிபடக்கூடிய நரையூர் நம்பன் அவனே. ஆடல் எருது ஏறு உகந்த அதிரும் கடல்கள் ஆற்றல் அடல் விட ஏறும் ஆலவாயான். அப்படிப்பட்ட ஒரு காளையப்பர் மேல வரக்கூடிய அதிரும் கலை, அப்படியே ஒரு பாத சிலம்பொலி, அப்படியே அதிரக்கூடிய அந்த சிலம்பு அதிரக்கூடிய சிலம்பு, அப்படிப்பட்ட நாட்டியம் அப்பாது. எதிரும் சிலம்பொடி இசைய, ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் சிலம்பு, இவை ரெண்டும் ஒரு பாதி அது பாதி, ஒரு காலும் ஒரு காலுமாக இருக்கக்கூடிய இசைபாட. கடலிடை நஞ்சுண்ட கண்டன். கனி உற்ற கண்டன், அப்படியே நஞ்சை கனியாக்கி கண்டத்தில் வைத்தார். முனி உற்று இலங்கை அரையன், ரொம்ப கோகாரம் யாரு, இலங்கைக்கு அரையன் யார், ராவணன். உடலொடு தோல் அனைத்தும் முடி பத்தும் இருத்து இசை கேட்டு இறங்கி ஒரு வாழ், சந்திரகாந்த வாழ் கொடுக்கிறார் இசை கேட்டு. நடலைகள் தீர்த்து அவன் பொய்யல் எல்லாத்தையும் நீக்கி நல்கி நம்மை ஆள வல்ல நரையூரின் நம்பன் அவனே. இந்த நடலைகள்லாம் தீர்ந்துடும் சிவபெருமான வழிபட்டா. பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்த ருளி, இதுதான் அதுக்கு பொருள். குலமலர் மேவினானும் பிரம்மன் மிகு மாயனாலும், மாயன்னார் திருமால். எதிர் கூடி ரெண்டு பேருமா சேர்ந்து நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி தேடுறாங்க. தேடி நினைவுற்று இளபல எய்தவனாமை, அப்படியே நினைக்கிறாங்க. நம்மளால பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாத எட்டாத அளவில் இருக்காரு சாமி. எரியாய் உயர்ந்த பெரியான், இப்படிப்பட்ட பெரியவர். நம்மால் ஒரே எரிமயமா அண்ட வழியெல்லாம் ஜோதியா காட்சி கொடுக்கிறார். இலங்கு சடையன், சடையுடைய பெருமான். சில பல தொண்டர் நின்று பெருமைகள் பேச அருமை திகழ்ந்த பொழிலின் நலமலர் சிந்த வாச மனம் நாறு வீதி நரையூரின் நம்பனவனே. தொண்டர்கள்லாம் பெருமானை பற்றி தான் பெருமை பேசுவாங்க, அவங்க பெருமையே பேச மாட்டாங்க. ஒரு ஃபோனை எடுத்தா ஐயா 16 பெற்று பெருவாழ் வாழ புத்தகம் வேணும் ஐயா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. எடுத்த உடனே நான் இதெல்லாம் தொண்டு செய்கிறேன், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நான் பண்ணுறேன், இங்கெல்லாம் போகும்போது தான் இந்த புத்தகத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 5 நிமிஷம் லெக்சர் கொடுப்பாங்க. நம்ம அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறத கேட்கணும். நம்ம ஆளுங்கிட்ட ஒரு கரெக்ட விஷயம், நம்ம என்ன விஷயத்துக்காக போகிறோம் அதை மட்டும் பேசணும், தன் பெருமையே பேசக்கூடாது. எடுத்தவொடனே தான் என்ன தொண்டு செய்கிறோங்கிறது தானே சொல்லிக்கிட்டாதான் அவங்க மனசே நிம்மதியாக இருக்கு. அது ரொம்ப நம்ம பலகீனமான ஒரு விஷயம். அது நம்ம செய்ய இருந்தது சத்தியமாக ஒன்றுமே இல்லை. தாயேயாகி வளர்த்தனை போய் நம்ம கொஞ்சம் போல அறிவு வர்றதுக்கு அவன் சிவபெருமான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா. அந்த அறிவு எல்லாமே அவன் தந்து வந்தது, தானே வந்ததல்ல.
நம்ம எதுக்குமே லாய்க்கில்லாத ஆள், நம்ம ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாத போய் நாய் சிவிகை ஏற்றி விட்டான அந்த சிந்தனையோடவே வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் அதான் சத்தியம். அந்த உண்மை தான் இறைவனை சேர்க்கும். இதை ஒன்றி புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு நாள் கூட அந்த பக்கமே போக மாட்டோம். நம்ம எப்போதும் இறைவன் கருணையால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற உணர்வில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. நடலைகள் தீர்த்து நல்கி நம்மை ஆளவல்ல நரையூர் நம்பனவனே. இதை அருமையானது 9வது பாட்டு வந்துட்டோம். இதான் சொன்னோம். எரியாய் உயர்ந்த பெரியான் இலங்கு சடையான் சில பல தொண்டர் நின்று பெருமைகள் பேச. அங்கதான் இப்ப அந்த கதை பேசும். அருமை திகழ்ந்த பொழிலின் நல்ல சோலைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நிலையில நல மலர் சிந்த வாசம். அங்க பார்த்தோம்னா அப்படியே அந்த வீதியெல்லாம் மணக்குது அந்த மலர் மனம். அப்படிப்பட்ட நரையூரில் இருக்கக்கூடிய நம்பன் அவனே. துவர் உருகின்ற ஆடை, அந்த துவர் ஆடை சிவந்த ஆடையும் உடல் போர் துளன்ற அவர் தாமும் அல்ல சமனும், அந்த உடை இல்லாத சமணர்களும் கவர் உரு சிந்தையாளர் உரை நீர் துவந்த பெருமான். அவங்க அப்படி கவர்ச்சிய கவர் ஒரு சிந்தையாளர்னா அவன் பக்கம் போயிட்டோம்னா அப்படியே இழுப்பான். அந்த போன நிமிஷம்தாங்க. அப்புறம் நீ ஒரு 10 பேரை கூட்டுவான்னு சொன்னே, உனக்கு என்ன பிரச்சனை? நீ இப்போ உண்மையிலே நம்ம அப்பாட்ட நம்ம எல்லாம் உரிமையாக சண்டை போடலாம், நம்ம ஒரு ஜாலியாக சந்தோஷமாக பேசலாம், என்னப்பா போடலாம். ஆனால் எதுவுமே பேச முடியாது. அதாவது ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் ஆயிடணும். அது ரொம்ப எச்சரிக்கையான விஷயம். நமக்கு நல்லது கெட்டதை யார்கிட்ட கொட்டி தீக்கிறதுங்க? நம்ம அப்பங்கிட்ட தான். அங்கே அதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அவ்வளவும் டிராமம். அதுதான் சொல்லுவாங்க, கவரூர் சிந்தை. முதல்ல நீ உள்ள வந்துட்டீன்னா அடுத்த நிமிஷம் உன் ப்ராப்ளத்தை மறந்துடுவாங்க. நீ ஒரு 10 பேரை கூட்டு வாப்பா, அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம். அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இல்லைன்னா கதை முடிஞ்சிடும். கவரூர் சிந்தையாளர் உரை நீ துகந்த பெருமான். அவங்களுடைய எல்லாம் தலையாணி வரடா, அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்கடா அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்தி நீக்கி மகிழ்ந்த பெருமான். பிறங்கு சடையன், நல்ல கரலிங்க அப்படியே சுருண்டு இருக்கக்கூடிய சடை, புன்சடை புரிசடை. தவமலி பக்தர் சித்தர் மறையாளர் பேண. பக்தர்களுக்கு முதலிடம் கொடுக்குறாரு பாருங்க நம்ம ஐயா ஞானசம்பந்தர். சித்தர் மறையாளர், நல்ல வேதம் மோதக்கூடியவர்கள் சித்தர்களை எல்லாம் பேணும்படியாக முறை மாதர் பாடி மருவும். எல்லாம் முறையாக பெண்கள் எல்லாம் பாடி பெருமானை வழிபடக்கூடிய நவமணி துன்று கோவில். ஒளி பொன் செய் மாட நரையூர் நம்பன். அப்படியே நவமணிகளும் பொழிந்த அந்த கோவிலிலே அப்படியே தங்கம் செய்யப்பட்ட அந்த வீடுகளும் நிறைந்த நரையூர் நம்பன் அவனே. காணல் நாம் பதிகம் நிறைவாகுது. 11வது பாட்டு உண்டோம். காணல் அந்த கடற்கரையில கடலோர பகுதியில உலாவி ஓதம் எதிர்மல்கு காளி. நல்ல கடல் அலை அடிச்சடிச்சு மணல் முழுவதும் ஓதம் ஏறி இருக்கக்கூடிய சீர்காழி பதியில் மிகு பந்தன். எவ்வாறு பெரிய ஞான சம்பந்தர் முந்தி உணர சிவபெருமானை எல்லாம் உணரும்படியாக ஞாலம் உலாவு சிந்தை அடிவை துகந்த. இந்த அடி ஞானத்தில சிந்தையில ஞானம் சிவநெறி மட்டுமே, சிவம் மட்டுமே இருக்கு. அந்த உணர்வுல இருந்து மகிழ்ந்த நரையூர் நம்பன் அவனை. அப்படியே சிவபெருமான இந்த மாதிரி ஒரு சிந்தனையில சிவபெருமான நான் என்ன பண்ணேன், ஈனமில்லாத வண்ணம் இசையால் உரைத்த. இது கொஞ்சம் கூட குற்றமே இல்லை, அதுல எந்த விதமான தப்பிதமும் இல்லை. ரொம்ப ஆனந்தமா இந்த பதியத்தை பாடினார். அப்படி பாடின வகையால் இசையால் உரைத்த. ஏன்னா பேந்தை காந்தார பண்ணு, இது ரொம்ப அருமையான பண்ணு. வேயுரு தோழி பங்கன், அந்த மாதிரி இந்த பாட்டை பாடணும். அப்படிப்பட்ட இந்த இசையால் உரைத்த தமிழ் மாலை 10ம் நினைவார். 10ஐயும் பாடினதுன்னு சொன்னார். ஆனா இந்த பதிகத்துக்கு நினைக்கிறவங்கன்ற. அப்ப உரை செய்து அப்படியே உணர வல்லார், நினைவார். வானம் நிலாவ வல்லர். அவங்க உயர்வானம் சிவபெருமானுடைய அண்டமெல்லாம் பரவி நிற்கக்கூடிய சுவாமி திருவடியிலே சேரக்கூடிய வல்லவருடையவர்கள் நிலமெங்கும் நின்று நிலமிசை நீடு வாழ்வார். பூமியிலே என்றும் அவனுடைய புகழ் நின்று நிலவும். வழிபாடு செய்யும் மிகவே. அது மட்டும் இல்லப்பா, அனைவரும் உங்களை பார்த்து அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. உங்களையும் அடியாரையும் வணங்கி 63 தான் இதுக்கு சரியான 63 அவங்க தான் அப்படி வாழ்ந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய அடிப்பரவும்
அவர்களை போல நம்ம வணங்கணுங்கிற ஆசையும் ஏற்படுத்தினாங்க பாருங்க. அதுதான் பெருமானுடைய அழகு. நல்ல நம்ம நரையூர் சித்தீச்சரத்துலேருந்து சுவாமி நாளைக்கு திரு அரசிற்கரைப்புத்தூர் செல்றாரு. நாம அவர் கூடவே நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம். சிவாய நம 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 சிவாய